ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்துச்சு சார், வந்தது இல்ல. அப்போ ஒரு கூட்டணி மருது கணேசன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர். திமுக தலைமை போய் யாருக்கிட்டையும் ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இடைத்தேர்தலை சந்திக்க திமுக தயாரான போது விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, பொது உடைமை இயக்கம் இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆதரவு தெரிவிச்சுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு பாடுபடணும்னு சூளுரை மேற்கொண்டாங்க. புரியுதா இப்ப உங்களுக்கு? கூட்டணிய திமுக தேடி போய் வைக்கல. இந்த கட்சிகள் திமுகவை கொண்டு வந்து கூட்டணி வச்சாங்க. அதன் பிறகு 2019 தேர்தல், 2021 தேர்தல், 2024 தேர்தல். இந்த 3 தேர்தல்களிலும் மகத்தான வெற்றியை பெற்றிருக்க திமுக தலைமையிலான அணி. ஒரு பக்கம் அணியில எந்த விதமான சங்கடங்களும் இல்ல, சலசலப்பும் இல்ல. இன்னொரு பக்கம் இந்த அணி வெற்றிக்கான அணியா இருக்கு. அண்மையில கூட அண்ணன் வேல்முருகன் சட்டப்பேரவையில சின்னதா முரண்படுறாரு. அதற்காக உரிமை மீறல் பிரச்சனை வருது. அண்ணன் வேல்முருகன் கூட்டணியை விட்டு போயிடுவாருன்னு மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கருத்து சொல்லிட்டாங்க. அரசியல் ஆய்வாளர்கள் என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு கூட்டணி, வேல்முருகன் ஸ்ட்ரைட்டா அதிமுக போறாருன்ட்டாங்க. 2 நாள் போச்சு. முதலமைச்சர் அண்ணன் வேல்முருகன் அழைச்சு பேசுறாரு. அண்ணன் வேல்முருகன் என்ன சொல்றாருன்னா, என்னை முதலமைச்சர் அழைத்து பேசினார், என்னுடைய காயத்துக்கு முதலமைச்சர் மருந்துட்டார். யார் சொல்ற ஸ்டேட்மெண்ட்? பிரச்சனையை உருவாக்கிய அண்ணன் வேல்முருகன் சொல்ற ஸ்டேட்மெண்ட். இப்ப புரிஞ்சுச்சா இந்த கூட்டணி எப்படி எடுத்துட்டு போறாரு முதலமைச்சர்? இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு இருக்கிறவர் ஏன் சார்? விஜய் யாருன்னே தெரியாது சார். அரசியல் களத்துல யார் சார் விஜய்? 20 படங்கள் நடிச்சிருக்காரு சார், அவ்வளவுதான் சார். அவருடைய அரசியல் வெயிட்டேஜ் என்ன சார்? அவருடைய பலம் என்ன அரசியல்ல? அவர் என்ன சாதிச்சிருக்காரு? ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட்டாரா? எந்த தேர்தலிலாவது களம் கண்டிருக்கிறாரா?